தமிழக அமைச்சர் மைத்ரேயனை வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. அமைச்சர் மைத்ரேயனை வந்து நீக்கம் பண்ணிருக்கீங்க. இதே போல அன்வர் ராஜாவையும் இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. உட்கட்சி விவகாரத்துல நீங்க பேசணும். உட்கட்சி விவகாரத்துல நீங்க கேட்காதீங்க, வேற ஏதாவது கேள்வி. உட்கட்சி விவகாரத்தெல்லாம் பகிரமா பேச முடியாது. உட்கட்சி விவகாரம் இது. உட்கட்சி விவகாரத்தை எங்களுக்கு என்னென்ன எங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து வெளிப்படுத்த அதாவது நீங்க வந்து ஓட்டு கொடுத்து வாங்குறீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன். ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாடு இருக்கும். அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம். அதை வந்து வெளியில பேசுவது சரியா இருக்கு. தாய்மானவர் திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில தண்ணி வந்து 50 கிராம் விவசாயிகள் பயனடைவாங்க. இதுக்கு தக்கல ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் வந்து அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்ட பொழுது பல ஆண்டுகளாக ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு மதங்களை சரியா வச்சு அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து அந்த பயிரிட விவசாயத்துக்கு தேவையான நீரை நாங்கள் வழங்கணும். நிலத்தடி நீர் உயர்த்த நடவடிக்கை எடுத்தோம். நீங்க செய்த கோரிக்கை மனு மூலமா கொடுங்க, நாங்கள் அதை நிறைவேற்றுக்கொண்ட நடவடிக்கை. குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் காரணம் காட்டி 207 பள்ளிகளை மூடி இருக்கான்னு சொல்லி பள்ளிக்கல்வி இயக்குனர் சொல்றாரு. பள்ளிகளை மூடுறது வந்து திமுக ஆட்சியுடைய சாதனையா? இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது சாதனை 207 அரசு பள்ளிகளை மூடிதான் திமுக சாதனை. ஆகவே அது மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருந்தா போராட்டிக்கலாம். ஆக ஏற்கனவே இயங்கி வந்த அந்த அரசு பள்ளியை மூடுவது சரியல்ல. இன்னைக்கு தமிழகத்திலே கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம். அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான், அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளி அதிகமாக திறக்கப்பட்டது. இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்தாத காரணத்தால இன்னைக்கு சுமார் 207 பள்ளிகள் இன்னைக்கு அரசு பள்ளி மூடப்பட்டது. வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஆக இந்த அரசு அதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்களும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் இணைவுன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சார்? அது அவரை கேளுங்க. அவர் தான் எனக்கு சொன்னாரு, அவரே திருப்பிக்க. பாஜக கூட்டணி எங்கிட்ட உண்டு, ஆனா மற்றதெல்லாம் நாங்க தான் முடியும். அதிமுக தான் தலைமை தாங்க. ஆக அது சந்தர்ப்ப சூழல் வருகின்ற போது அதுக்குண்டான பதில் நாங்க தான். அதான் சார் சொல்றீங்க. அதாவது இது வந்து சுதந்திரம், ஜனநாயக, யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த கட்சிக்கு போக கூடாது, அந்த கட்சிக்கு போக கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. ஏன் இங்கதான் இருக்கிறாங்களா? மற்ற கட்சி எல்லாம் போகலையா? நிறைய எல்லாமே கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அன்வர் ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார், மீண்டும் கட்சியில சேர்த்துன்னு மறி போயிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம மைத்ரேயன் கட்சியில் நீக்கப்பட்டார், பழனிச்சேத்துல பரணி போயிட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள்லாம் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்க மாட்டாங்க. அவரை கேளுங்க, எங்களை ஏங்க கேக்குறீங்க? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகிற பதில். நீங்க எப்படியாவது போட்டுக்கிட்டு பதில் கேட்க நினைக்கிறீங்க. அது எந்த காலத்திலையும் நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எதை பேச வேணுமோ அந்த நேரத்தில் அது பேசும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 8 மாத காலம் இருக்கின்றது. 8 மாத காலத்தில் இன்னும் பல கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கூட்டணியில, அண்ணா திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில எங்க கூட்டணி தலைமை ஏற்று வந்து சேர்வா என்பதை தெரிவித்து நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.